ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேபாளுக்கு போறாரு மவுண்ட் எவரெஸ்டுக்கு போறதுக்காக. அங்க ஏன் போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு அஸ்தியை கொண்டு போய் அங்க கரைக்கிறதுக்காக போறாரு. கூடவே ஒரு கைடையும் கூட்டிட்டு போறாரு. இவங்க பஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அந்த பையனை ஒரு கேங் துப்பாக்கி முனையில அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த பையனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸையும் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த பையனை தாக்க வந்த கேங் யாரு, கடைசியில இந்த பையனை இவர் காப்பாத்தினாரா, இந்த பையனோட பேக் ஸ்டோரி என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க அந்த லேண்ட்ஸ்கேப்னு சொல்லலாம். நல்லாவே இருந்தது, பாக்கிறதுக்கு விஷுவல் ட்ரீட்டாவும் இருந்தது. அதே மாதிரி அந்த ரோட்ல இவங்க பஸ்ஸை ஓட்டுற விஷயம் எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். வேணா சினிமாட்டோகிராஃபியும் சொல்லிக்கலாம், அதுவும் நல்லாவே இருந்தது. ஏன்னா அவங்க தானே இதெல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருந்தது. மற்றபடி இந்த படத்துல சுவாரஸ்யமும் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஸ்கிரீன் பிளேன்ற பேர்ல அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி வச்சிருக்காங்க. சுத்தமா நம்பிக்கை தன்மையும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.